அமைதியாக வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குப்பா. இந்த கிராமத்துல நல்ல ஒரு போட்டுதரா ஆகணும், நல்ல ஒரு பாஸ்டரா இருக்கணும், எல்லாருக்கும் நீ ஆசிரியப்பட்ட பிள்ளையா இருக்கணும். இதை நீ செஞ்சு தருவியாப்பா? சரிம்மா, சொல்றதே செய்யணும். எங்க போற? உங்களே கேட்கலாம் பாரு. இந்த நண்பா பெயிண்ட் காலேஜ் போயிருக்கிறேன் நண்பா. சின்ன வயசுல அம்மா என்ன பெயிண்ட் படிக்கணும், நல்லா வசனம் படிக்கணும், பாஸ்ட் ஆகணும் சொன்னதால நான் பெயிண்ட் கிளாஸ் போயிருக்கிறேன். அது இல்லாமல் எனக்கு மியூசிக் அதிகமாக ஆகுறது, மியூசிக் கற்றுக்காங்கப்பா. யான் நண்பா சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிருக்கிற, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணன்பா. இல்லை நண்பா, நான் பெயிண்ட் கிளாஸ் போய் ஆகணும் நண்பா. சரி வாங்கடா டேய் அப்பா. அப்பா வந்து பார்க்குறேன் நண்பா. சரி வாங்க. சந்தோஷமா இருக்கு. நம்ம நல்லா பெயிண்ட் படிச்சு ஒரு நல்ல பதவியாக வரணும். அதுவும் இல்லாமல் சிங்கிங் டீமில் சேர்ந்து நல்லா பாட்டு பண்ணணும். அதுக்கு மாஸ்டர் தான் ஒரு வாய்ப்பு கேட்கணும். சரி, மாஸ்டர் வர நேரம் ஆயிடுச்சு. வாங்க மாஸ்டர், பேசலாம். மாஸ்டர், நம்ம சிங்கிங் டீம் சேர்ந்து பாடணும்னு அப்பா ஆசைப்படுறேன். உங்களுக்கு வேணா ஒரு வரியோட பாடி காணும் மாஸ்டர். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் தம்பி போதும் நிறுத்துப்பா. நீயே பாடி எப்பயாச்சு கேட்டிருக்கியா? வாய்ஸும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. இதெல்லாம் ஒன்று செட் ஆகாது. என்னப்பா சோகமா உட்கார்ந்து இருக்க? சின்ன வயசுலேருந்தே நம்ம சிங்கிங் டீம் பண்ண நம்ம ஆசைப்பட்டேன். ஆனால் குறை சரியுமே எனக்கு சேர்க்கவே இல்லை. அதெல்லாம் பத்தி யான் நண்பா கவலைப்படுறான். என்ன பெரிய இளையராஜாவா? அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதவா, நம்ம சினிமா போயிட்டு வந்துடுறோம். இல்லைப்பா, சினிமா நான் வரமாட்டேன். நண்பா அன்பே சங்கீதான்னு ஒரு படம் கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குவா, ஒரு டைம் பார்த்து வந்துடலாம். இல்லைப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வாங்கலாம் வா. எப்பா இந்த சினிமா பாட்டு ஆளுங்கள எப்பாடி இந்த சவுண்ட் எல்லாம் அவ்வளோ வித்தியாசமா இருக்கு. நாளைக்கு வர பழைய பாடம் முழுசு எப்பா அது இடம் போயிடுச்சு. யாரும் போயிடுச்சு. பெரிய ஆளுமே சினிமா பாட்டு கேட்கலாமா? சரி, போதும் சினிமா பாட்டு கேட்டு நாளைக்கு எக்ஸாமுக்கு படிப்போம். நான் இது பயப்பே படிக்க முடியலையே. இந்த சினிமா பாட்டு எலி மாதிரி தள்ளி ஒழுங்கி. ஐயோ, நாளைக்கு எக்ஸாம் வேலை இருக்குது. வீட்டில் வேற அம்மா பையன் நல்லா படிப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சினிமா பாட்டு கேட்டுருக்கேன் நீ. சரி, நாளைக்கு எக்ஸாம் நாளைக்கு வரும். நம்ம வந்தாச்சு, ஒன்றுமே படிக்கலையே. சரி பிரதர், நீங்கள் படிச்சுக்கலாம் பிரதர். எதுக்கு பிரதர் படிக்கணும்? எக்ஸாம் வந்து எழுதுறது தானே, எதுவும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க பிரதர். கடவுள் பாரத்தை போட்டு எழுதணும். ஒரு மணி நேரம் எக்ஸாம், எல்லாமே நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தம்பி, ஒரு பிரின்சிபல் மேடம் அவசரமா கூப்பிடுறாங்க. வாப்பா தம்பி, நீதான் இந்த பேப்பர் எதுந்தா?
இருக்கு? கேள்விக்கு பதிலுக்கு சம்மந்தமே இல்லையே. கையெழுத்து வேற கோழிக்கு நம்ம இருக்கு. நீ எல்லாம் பைபிள் காலேஜுக்கு தகுதியே இல்லை. நெக்ஸ்ட் டைம் ஒன்னா கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். நம்ம ரொம்ப சீன் போடுது. நான் என்ன பண்ணுவோம், இருபது அடங்கி ஏழை ஜனங்களுக்கு கடவுளுடைய வாசியை சொல்லணும். ஏன்னா யோசப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த வார்த்தை ஜனங்களுக்கு சினிமா நாடகத்தை சொல்லணும். சரி, நாளைக்கு தெருவில் இறங்கணும், ஏசப்பா பாட்டை பாடணும். இயேசு நினைத்து விட்டார், யாரிடுமே. இயேசு நினைத்து விட்டார், யாரிடுமே. இயேசு நினைத்து, இயேசு நீ நம்ம பெரிய ஃபாதர் அவருன்னு எல்லாரும் சொல்லிருக்கிறாங்க. ஆனா நீ என்னடனா சினிமா ராகத்துல பாடிக்கின்னு கூத்தடிச்சுக்கிற. நீ போற பாதை சரியில்லை. மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஏசப்பா, மன்னிச்சிருங்க ஏசப்பா. இந்த உலகத்திலே புகழ்ச்சிக்கு மிஞ்சினேன் ஏசப்பா, மன்னிச்சிருங்க ஏசப்பா. இந்த பைபிள் காலேஜ் சேர்ந்த நோக்கத்தையே மன்னிச்சிருங்க ஏசப்பா.